सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ओम शांति शांति शांति। हरि ओम तत्सत्। திவ்ய விவேகத்தில் 25 ஸ்லோகம் பார்த்துருக்கோம். அதில் 1 to 12 சம்மரைஸ் பண்ணி பார்த்தாச்சு. இப்போ 13ல் இருந்து 25 வரைக்கும் சம்மரைஸ் பண்ணி பார்க்கணும். இல்லை முதல் 12 வரைக்கும் பார்த்ததில்ல யாரை பற்றி பேசப்பட்டதுன்னா நம்மளை பற்றி, எப்படி நாம் என்ன ஆனோம் அப்படின்ட்டு. 2 பதம் இருக்கு, 3 சொல்ல. அது என்ன? 3 வார்த்தைகளில் மகா வாக்கியம் பேசப்பட்டது. அது என்னது சொல்லுங்க? தத் துவம் அசி. நம்ம நல்லா கவனிக்கணும். 1 to 12, 1வது சுலோகத்திலிருந்து 12வது சுலோகம் வரைக்கும் நாம் படித்தது யாரை பற்றி? துவம் அப்படின்னா எது? துவம் என்பதை பற்றி தான் பார்த்தோம், நம்மளை பற்றி பார்த்தோம். இப்போ நாம் எப்படி ஆனோமோ அதே மாதிரி தத்து. தத்துனா எது? அந்த அஸ்திபாதி பிரியம், அந்த பிரம்மம். அந்த பிரம்மத்திலிருந்து என்னென்ன ஏற்பட்டது? நம்மகிட்ட இருந்து சூக்ஷ்ம சரீரம் வந்து அதில் நம்ம லயமாகி நம்ம மறந்து ஜீவத்துவம் பெற்றது இல்லையா? அது மாதிரி அவருக்கு என்னாச்சு? யாருக்கு? அது பற்றி பேசப்பட்டது. என்ன சொல்றாரு? சக்தி துவயம் 13ஆம் ஸ்லோகத்தில் 2 விதமான சக்தி இருக்கு. விக்ஷேபம் ஆவரணம்னு பேரு. விக்ஷேப ஆவரிச்சி ரூபகம், அந்த மாதிரி ஒரு பேரு. இது சாஸ்திரங்கள்ல நல்லா அறியப்பட்ட சக்திகள். அஸ்தி அப்படின்னு ஒன்று இருக்கு. விக்ஷேப சக்திங்கிறது உலகத்தை படைக்குது. லிங்காதி பிரம்மாண்டம், லிங்கம்னா சூக்ஷ்ம சரீரத்திலிருந்து பிரம்மாண்டம் வரைக்கும், அப்படின்னா பிரபஞ்சம் வரைக்கும் இந்த ஜெகத் ஸ்ரீஜெத், இந்த ஜெகத்தை படைக்கிறது. இப்போ 13ஆம் ஸ்லோகம் என்ன சொல்ல வருதுன்னா, உங்களை ஏதோ ஒரு உண்மையான பொருளை மறைச்சிருச்சு. எது அந்த உண்மையான பொருள்? தத் என்கின்ற அந்த பிரம்மம். இந்த ஆவரண சக்திங்கிற 2 சக்தியில் ஆவரண சக்தி முதல்ல மறைச்சிருது. மறைக்கப்பட்ட உடனே ஒரு பொருள் இல்லாமல் போகல. இங்கே மறைச்சிருதுன்னா அது வேறு பொருளாக தெரியுது. அந்த வேறு பொருளாக தெரியுது என்ன அப்படின்னா, சூக்ஷ்மங்கள் முதல்ல ஆரம்பித்து, சூக்ஷ்ம சரீரம் முதல் ஆரம்பித்து பிரபஞ்சம் வரைக்கும் சூழ்ச்சிக்கப்படுது படைப்பு. அப்போ நம்ம என்ன பார்க்குறோம்? இப்போ அஸ்திபாதி பிரியத்தில் எதை பார்க்குறோம்? 4 ரூபங்களை பார்க்குறோம். இதான் சொல்ல வர்றாங்க. இது சிம்பிளாக நம்ம சொல்ற அந்த உதாரணம் தான். கயிறு இருந்தது, ஆவரண சக்தி கயிறை மறைச்சுது. விக்ஷேப சக்தி கயிற்றை பாம்பாக காட்டுது. இதான் இவர் சொல்ல வர்றது. சாஸ்திரங்களால் நன்கு அறியப்பட்ட மாயையினுடைய 2 சக்திகளாகிய விக்ஷேபமும் ஆவரணமும், இந்த 2ல் விக்ஷேப சக்தி தான் பாம்பா காட்டுது. சூக்ஷ்ம சரீரம் முதல் தூள பிரம்மாண்டம் அனைத்துமான பிரபஞ்சத்தை உண்டாக்குகிறது. இப்போ நமக்கு சரீரம் இது நமக்கு சூக்ஷ்ம சரீரம் எது? மனம், புத்தி, சித்தம், அகங்காரம், பிராணன், 5 புலன்கள், இதெல்லாம் என்னது? சூக்ஷ்ம சரீரம். ஜடமாகிய சரீரம் எது? இது
அவ்வளோ இது வேலை செய்யாது. தூளத்தில் இருக்கிறது. சூக்ஷ்மத்தில் இருக்கக்கூடிய பொருள் தான் இந்த தூளத்தில் கலந்து வேலை செஞ்சுது. அப்படியே அங்கே தட்டுக்கு கொண்டு வாங்க. என்ன சொல்ல வந்தாருன்னா, பிரம்மமாகிய அதுல பிரபஞ்சமாகிய எல்லாம் உருவாக்கப்பட்டது பஞ்சபூதத்தில் இருந்து. அதான் விக்ஷேபம் பண்ணிச்சு. நாம ரூபங்கள் எல்லாம் உருவாக்கப்பட்டது. அப்போ இந்த நாம ரூபமா உருவாக்கப்பட்ட இந்த பஞ்சபூதங்களோட சேர்ந்த பிரபஞ்சம் முழுதுமே பிரம்மத்துக்கு என்னவா இருக்கும்? சரீரமா இருக்கும். தூள சரீரமா இருக்கும். அப்போ தூள சரீரமா இருக்கிறது பிரம்மனுக்கு அல்ல. நாம ஆன்மாவா இருந்து கொண்டு ஜீவத்துவம் பெற்ற பின்புதான் அறியாம வந்தது. அது மாதிரி பிரம்மத்துல இந்த ஆவரண சக்தி மறைச்சு விக்ஷேபத்தில் பிரபஞ்சத்தை உருவாக்கின உடனே அங்க பிரம்மம், இங்க எப்படி நாம் என்கின்ற அந்த ஆன்மா, அந்த பிரம்ம சைத்தன்யம், ஆன்ம சைத்தன்யம் ஜீவத்துவம் பெற்றுச்சோ, ஜீவத்துவம் பெற்று எதை மறந்தது? ஆன்மாவை மறந்தது. மறந்து எதோட கலந்தது? நாம ரூபமாகிய அந்த சூக்ஷ்ம சரீரத்திலையும் இந்த சரீரத்திலையும் தன்னை கலந்து, தாத்பரியம், அதுக்கு தாதாத்மியம் சொல்றோம்ல, அது மாதிரி கலந்து ஜீவத்துவம் பெற்று எல்லா சுகதுக்கங்களும் அனுபவிச்சு. அப்ப இந்த ஜீவத்துவம் பெற்ற இந்த ஆன்மா ஜீவன் சொல்ற மாதிரி பிரம்மத்தில் உருவாக்கப்பட்ட அந்த பிரபஞ்சம் முழுவதுமே அந்த பிரம்மனுக்கு என்னன்னு சொல்றது? அங்க என்ன ஆகுது? என்ன ஆகும்? அவனுக்கு பேருதான் ஈஸ்வரன். நமக்கு ஜீவத்துவம் வந்ததா, அது மாதிரி அவருக்கு ஈஸ்வரன் அப்படின்னு பேர் வரும். அந்த ஈஸ்வரனுக்கு லிங்க சரீரம், அதாவது சூக்ஷ்ம சரீரம், ஸ்தூல சரீரம் அப்படின்ற பேர் எதுக்கு வருதுன்னா, இந்த பிரபஞ்சம் முழுதுமே அவருக்கு என்னது? ஸ்தூல சரீரம். நாமும் சேர்ந்து, நம்முடைய சரீரமும் சேர்ந்து ஸ்தூல சரீரம். நம்ம விட்டுறக்கூடாது. அவருக்குள்ளதான் நாம இருக்கோம் இல்லையா? அதைத்தான் சிவநாத சுந்தரன் நான் அடிக்கடி ஞாபகப்படுத்துவேன். என்ன வரிகள் அது? உன்னால் அமுதே உடையானே, தேற்றனே தேற்ற தெளிவே, என் சிந்தனை ஊற்றாகி உன்னால் அமுதே உடையானே, நான் ஓமிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு பாருங்க. அது மாதிரி நம்ம எல்லாம் இப்ப யார்கிட்ட இருக்கோம்? அப்ப நம்ம சரீரம் எல்லாம் நம்ம சரீரம் தான். எல்லாருடைய சரீரமும் சேர்ந்து அவருக்கு என்னது? மொத்த சரீரம். அது அவருக்கு சரீரம். பிளஸ் இன்னொன்னு இருக்கிற அவருக்கு சரீரமா, அது என்ன? அந்த சரீரம் நமக்கு இல்லை. யாருக்கு தெரியும்? இந்த ஈஸ்வரனுக்கு நம்முடைய சரீரம் தான் அவருக்கு சரீரம், நம்முடைய மனமெல்லாம் அவருக்கு மனம், நம்முடைய சூக்ஷ்ம சரீரம் எல்லாமே அவருக்கும் சூக்ஷ்ம சரீரம். பிளஸ் நமக்கு இல்லாத ஒரு பொருள் அவருக்கு இருக்குது, அதுவும் சேர்ந்து இருக்குது அவருக்கு. அப்பதான் அவருக்கு ஸ்தூல சரீரம்னு பேர். அந்த ஸ்தூல சரீரம் இது. நம்ம கிட்ட இல்லாத ஸ்தூல சரீரம் அவருக்கு இருக்கு. இது தெரியுமா? பஞ்சபூதம் என்னென்னது? நீர், நிலம், இப்படி போதுங்களா? இந்த ஆகாசம், வாயு, அக்னி, ஆப்பு, அப்புறம் நிலம், பிருத்திவி, இந்த அஞ்சும் சேர்ந்து அவருக்கு சரீரம். நம்ம சரீரம் பிளஸ் இந்த சரீரம். இந்த பஞ்சபூதமும் நமக்கு சரீரமா இருக்கா? நாம அதை வச்சுதான் வாழ்றோம். அதை வச்சுதான் வாழணும்னு இல்லை. என்ன அவருக்கு என்னது? அது அவருக்கு சரீரம். ஆக அதனாலதான் அவர் ஈஸ்வரன் அப்படின்னு சொல்றார். இங்க இந்த எல்லாத்தையும் சேர்த்து இதை உருவாக்கிடுச்சு. இதுக்கு பிரமாதமா விளக்கம் சொல்லணும்னு அவசியம் இல்லை. அதிக சுலகத்துல என்ன சொல்றாருன்னா, சச்சிதானந்த பிரம்மத்துல நாம ரூபமான இந்த உலகம் சின்னு எதை சொல்றோம் அப்படின்னா,
சச்சிதானந்த பிரம்மத்திலேயே நாம ரூபமான உலகத்தை நம்ம பார்க்கிறோம்ல, அதான் சிருஷ்டி. இதுல வேறுபாடுகள் இருக்கு, அதுல வேறுபாடு இல்லை. ரொம்ப சிம்பிளா சொல்லிடலாம். இன்னொன்னு, அலைகிறது அசைகிறது பொருளெல்லாம் நாம பார்க்கணும். இப்போ பார்க்கறதுக்கு ஆதாரமா என்ன தேவை? புரியல. நாம அசைகின்ற ஆடுகின்ற ஓடுகின்ற ஒரு படத்தை பார்க்கணும்னு சொன்னா அதுக்கு ஆதாரமா என்ன இருந்தா பார்க்கலாம்? கண் இருந்தாவா? அந்த திரையும் ஆடும் ஓடும் ஓடுமா? அந்த ஸ்கிரீன் இருக்கணும்னு சொல்லிட்டீங்க, திரை. அந்த திரை எப்படி இருக்கணும்? ஆமா, இது நாம ஆடுறத பார்க்கணும்னா ஒரு ஆள் தேவைப்படுது, ஆடாம இருக்கிற ஒரு ஆள் தேவைப்படுது. அந்த ஆடாம இருக்கிறது தான் ஆதாரம். அப்ப பிரம்மத்திலே சிருஷ்டி ஏற்பட்டவுடனே வேறுபாடுகள் தெரியுது. வேறுபாடுகள் தெரிய ஆரம்பிச்சவுடனே நமக்கு எது மறந்து போகுது? பின்னால இருக்கக்கூடிய பிரம்மத்தை தாங்க. விஷயம் ஒண்ணும் இல்லை. 14வது ஸ்லோகம் என்ன சொல்லுது? கடலை பார்க்குறப்ப கடல் பாடு, ஆனா கடல்லையும் நிறைய விஷயம் வருது. பேரை சொல்றிய, என்னென்னமோ ஒரு பேரு, என்னென்ன பேரு? பார்க்க அங்க நுரை இருக்கு, இந்த மாதிரி அலை வருது, பெரிய அலை வருது, இந்த சின்ன அலை, ஏகப்பட்டது சொல்றேன். இப்படி அலை, நுரை, சின்ன அலை, பெரிய அலை. அந்த அலையா சமுத்திரமா? அலைன்னு சொல்றீங்க பாத்தீங்களா? அப்ப பிரம்மத்தையே அலைன்னு சொல்றான், நுரைன்னு சொல்றான், சின்ன அலை பெரிய அலைன்னு சொல்றான். அது போல எப்படி ஒரு கடல்ல அலையும் நுரையும்னு பார்த்து நாம கடலை மறந்துடுறோமோ, அலைய பார்க்குறப்ப கடல் தெரியாது. அலையெல்லாம் பார்க்காதீங்க, அலையும் சரி கடலும் சரி நுரையும் சரி என்ன ஒண்ணுதான் இல்லை. அது என்ன? கடல். உதாரணத்துக்கே சொல்லுங்க, தத்துவத்துக்கு போக வேண்டாம். கடல், அதுக்குள்ள அலைய பார்த்தீங்க, பெரியசு பார்த்தீங்க, சின்னது பார்த்தீங்க, நுரைய பார்த்தீங்க. அந்த எல்லாமே என்ன? கடல். அலைய என்ன? என்னது? நீரு, தண்ணிங்க. நாங்க உதாரணத்தை மட்டும் வச்சு பேசுறப்ப நம்ம தத்துவத்துக்கு ஓடும். அது திருக்கு, அப்படி திருக்கு திருச்சியம் அதெல்லாம் இருக்கட்டும். ஏன்னா பாடமே திருக்கு திருச்சியம் தான். ஒருத்தர் கேட்டாரு, சாமி இந்த திருக்கு திருச்சிய படம் எப்போ முடிப்பீங்க? என்ன ஆச்சுன்னு தெரியல. அது யாருன்னு சொல்ல மாட்டேன், இங்கதான் இருக்காரு. ஆமா, ரொம்ப நாள் இழுக்கப்பட்ட மாதிரி இருக்கு கிளாஸ். இழுக்கட்டும், இழுப்போம். இது எப்ப முடிப்பீங்க அப்படின்னு நான் ஒரே வார்த்தை சொன்னேன், வெரி குட். நீங்க நாளைக்கே நான் சொல்ற வந்து திருக்கு நான் தான் கண்டுபிடிச்சிட்டீங்கன்னு வைங்க, புஸ்தகத்தை முடியலாம் போதும். அப்படி நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே பேசுனா கரெக்டா கண்டுபிடிச்சு சொல்ல ஆரம்பிச்சிட்டீங்கன்னா நீங்க ஃபாலோ பண்றீங்க அப்படின்னு அர்த்தம். அதனாலதான் இங்க சொன்னாரு, தத்துவமசிங்கிற வார்த்தையில துவம் பத்தி பேசி முடிச்சோம்னா தத்து பத்தி பேசுறோம். அந்த பிரம்மம் தான் நீன்னு சொல்ல வராது. தத்துவம் படத்துக்கு உரிய வஸ்து பிரம்மம், நீயே பிரம்மம் என்பது உண்மை. அதனால இங்க என்ன சொல்றாரு? பிரம்மம் சுத்த சைத்தன்யமானது. சைத்தன்யம்னா அது எது வேணாலும் வரும் போவோம், ஆனா அது கிடையாது. அதான் இங்க விஷயம் சொல்ல வராது. பொருள், ஒரு பானை செய்யறோம்னா பானையை மண்ணால செய்யறோம், பார்த்துட்டோம். பானையை பார்க்குறப்ப நீங்க எத்தனை என்னென்ன பார்க்குறீங்க? மண்ணு பார்க்குறீங்க, பானை போன்ற வடிவத்தை பார்க்குறீங்க. இதுல எது உண்மை, எது இல்லாதது? அப்புறம் பானைங்கிறது இல்லாதது.
சப்ப பானை உடஞ்சிச்சின்னு வைங்க, பானையை பார்க்க முடியாது. என்ன பார்ப்பீங்க? இது மாதிரி பிரம்மம் அதுல ஏற்பட்ட அந்த சிறுசீர்களா அது இல்லாம போச்சுன்னு வைங்க, என்ன நிற்கும்? அதை நாம பார்ப்போம். அதைத்தான் 14வது ஸ்லோகம் சொல்லிச்சு. அதனால நாம பிரம்மம் சச்சிதானந்தமாகவும் அதே சமயம் ஜெகத்தினும் விவகாரிகமாகவும் இருக்கிறது என்பது உண்மை. இப்ப நம்ம எத்தனை பார்க்கிறோம், இந்த உலகத்தை பார்க்கிறோம்னா பிளஸ் உலகத்தில் இருக்கிற வேறுபாடுகள் எல்லாம் பார்க்கிறோம். நாம ரூபம் பார்க்கிறோம், வேற என்ன பார்க்கிறோம்? அது மட்டும்தான் பார்க்கிறோமா? வேறுபாடுகள் நாம ரூபம் மட்டும்தான் பார்க்கிறோமா? வேற எதையும் பார்க்கலையா? பார்க்கிறோம். எது? ரெண்டையும் பார்க்கிறோம். எது? பிரம்மன் சச்சிதானந்தமா இருக்கிற சமயம், அதே சமயத்துல ஜெகத் விவகாரமா இருக்குது. ஜெகத் எங்க இருக்குது? எதுல இருக்குது? பிரம்மத்துல இருக்குது. அப்ப நீங்க ஜெகத் பார்க்கிறப்போ இன்னொன்னும் பார்க்குறீங்க. இது பிரம்மத்தையும் சேர்த்து பார்க்கிறோம். விஷயம் என்னன்னு நமக்கு தெரியல. தெரிஞ்சிச்சுன்னா நீங்க கெட்டிக்காரங்க. பாம்பை பார்க்குறீங்க, பாம்பு எங்க இருக்கு? தெரியாது. பாம்பை பார்க்குறப்ப கைத்துல அது இருக்குன்னு தெரியாது. ஆனா பாம்பை பார்க்குறப்ப எல்லாம் அதுக்கு ஆதாரமா ஒண்ணு இருக்குது, அதனாலதான் பாம்பு தெரியுதுன்றதையும் பார்க்கிறோம். சிருஷ்டி ஏற்பட்டா சிருஷ்டிக்கு உதாரணமா ஆதாரமா ஒண்ணு இருக்குது. பானையை பார்த்தோம், பானைக்கு ஆதாரமா அது இருக்குது, நம்ம பார்த்தோமா? பானைன்னு மட்டும்தான் சொல்லு. முதல்ல எதை சொல்லணும்? மண்ணுன்னு சொல்லணுமா பானைன்னு சொல்லணுமா? இதுல எது உண்மை? மண்ணு உண்மை, பானை ஆகப்பட்டது, ஆக்கப்பட்டது இல்லையா? எல்லாத்துலயுமே எது இருக்குது? ஒரு பானை, அப்புறம் ஒரு பூஜா, இன்னொன்று ஏதாவது பலவி இருக்குன்னு வைங்க, அது எல்லாமே எதால ஆக்கப்பட்டது? அப்போ எல்லாத்துலயுமே நீங்க சொல்ல வேண்டிய பொருள் எதுன்னா மண். நாம மாற்றி சொல்லுவோம். தங்கம், கடுக்கனு, நெக்லஸ், மூக்குத்தி, வளையல் எல்லாம் செய்துடுறோம். அதை சொல்லி பாருங்க. கையில போட்டுக்கிறது என்ன என்ன சொல்லுங்க? வளையல். என்ன வளையல்? நீங்க எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்க? தங்கத்துக்கா வளையலுக்கா? தங்கத்துக்கு கொடுக்கறதாண்டா வளையல் தங்கம் அப்படிதான் சொல்லணும். மூக்குத்தி தங்கம், கடுக்கன் தங்கம், நெக்லஸ் தங்கம், எது கரெக்டா வரணும்? தங்கம் தான் சொல்லணும். அதுதான் பிராமினா. நாம என்ன சொல்றோம்? மாத்தி தங்கத்தோடு, தோடு, நானூறுபத்துக்கு பிரதானம் கொடுக்குறோம். அதனாலதான் அங்க பாம்பைத்தான் சொல்லுவோம். அதுக்கு ஆதாரமா இருக்கிற பொருளை பார்த்தாலும் கூட அதை சொல்ல தெரியாம நம்ம தவிக்கிறோம். அதைத்தான் இங்க சொல்ற. சச்சிதானந்தமாகிய பிரம்மம், அதாவது சத்தியம் ஞானம் அனந்தமாகிய பிரம்மம் அனுபவமாக அறிவாக புலன்களுக்கு புலப்படும் ஜெகத்தாக விளங்குகையில் அது ஈஸ்வரன். அதைத்தான் ஈஸ்வரன் சொல்ல வந்தோம். இப்போ உருவாக்கப்பட்ட பிரபஞ்சத்துக்கும் பிரம்மத்துக்கும் இடையில எப்படி ஜீவத்துவமாயிட்டு நம்ம ஜீவன் சொன்னோமோ அது மாதிரி அங்க என்ன சொல்லப்பட்டுச்சு? நிச்சயமா பிரம்மம் ஜெகத்தாக இருக்கும் பட்சத்துல அதில் உள்ள இயக்க விதிகள் நேரிகளாகவும் ஈஸ்வரன் இருந்தாக வேண்டும். நம்ம வேலை செய்தோம்ல, நான் செஞ்சேன் அப்படின்னு சொல்லுவேன். அங்க அதே மாதிரி நான் பிரம்மம் சிருஷ்டிக்காது. யார் சிருஷ்டிப்பா? ஈஸ்வரன். அதான் ஈஸ்வரன் சிருஷ்டிப்பாரு. இங்க நமக்கு இன்னும் நல்லா புரியணுங்கிறதுக்காக என்ன செய்தாங்க? ஈஸ்வரன்ங்கிறது ஒரு தெய்வம். நம்ம எல்லாரும் என்ன தப்பு பண்றோம்னா, ஈஸ்வரன்னா யாரு? சிவபெருமான். அப்படி இல்லை. ஈஸ்வரன்னா மும்மூர்த்திகளும் சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு படைப்பு கடவுள். அவங்கள பிரிக்கணிப்போம். எப்படி பிரிக்கலாம்? படைச்சான்னா அவங்களுக்கு பேர் என்ன? அந்த ஈஸ்வரனுக்கு பேரு தான் இப்ப பிரம்மம். ஏன்னா படைக்கிற தொழில் செய்யலாம். ஒரு பீடவிட ஆபீஸ்ல ஒரு சூப்பரண்ட் வேலைக்கு ஒருத்தன் சேர்ந்துட்டான்னா
அவன் சூப்பர்னு தான் சொல்லணும், வேறு சொல்ல முடியாது. அதே மாதிரி மேனேஜ்மெண்ட் பண்ணுறவனா இருந்தா அவனுக்கு மேனேஜர்னு சொல்லணும். போஸ்டிங் பண்ணுறது எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு போய் கொடுக்கறது வரதா ஒருத்தனுக்கு போஸ்ட் பண்ணோம்னா அட்டண்டன்ட்னு சொல்லணும். ஆக பறவைக்கு தகுந்த மாதிரி பேர் சொல்ற மாதிரி இங்க படைப்பு கடவுள் அப்படின்னு பிரம்மாவை சொல்றோம். ஆனா யார் அவரு? நீ ஞாபகத்தில் வச்சுக்கணும். அதே மாதிரி காப்பாற்றுவார், அதாவது வளர்ச்சியில் இருக்கிறப்போ தடுமாறாம இருக்கிறதுக்கு யார் யார் ஒழுங்கா இருக்கிறா, இவன் தப்பு பண்றான் உதாதா, அவன் தப்பு பண்றான் அடிதான், இவன் கஷ்டம் கொடுறான் அப்படிலாம் சொல்றான். அதனால அந்த இடத்துல பாருங்க, பகவானே யார் யாரு என்னென்ன பண்றாங்களோன்னு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு வழி நடத்திட்டு போறார். ஒருத்தங்கிட்ட நிறைய காசு பணம் இருக்கு, அதை ஒருத்தனுக்கு கொடுத்தான், கடனுக்கு கொடுத்தான், கொஞ்ச நாள் கழிச்சு அவன் தரமாட்டேங்கிறான். அவனுக்கு எப்படி இருக்கும்? ஏன்னா கடன் கொடுத்துட்டு தரமாட்டேங்கிறான்னா 10 தடவை வீட்டில் அலைஞ்சு நடந்து வாரேன், நீ கடனை தர்றதில்லைன்னா அவன் என்ன சொல்றான், உனக்கு தானே ஏன் நல்லது சுகரு, நீ 10 தடவை நடந்தா உனக்கு தான் நல்லது அப்படின்பா. அப்ப அவர் யார்கிட்ட முறையிடுவார் தெரியுமா? பிரம்மா கிட்ட இல்ல, மகாவிஷ்ணு கிட்ட. ஐயா இப்படி பண்றாரு, கொஞ்சம் பார்க்க மாட்டியா, எனக்கு செய்ய மாட்டியான்னு. அப்ப அவர் என்ன பண்ணுவார் தெரியுமா? இவங்கிட்ட போய் சண்டை போட்டு அடிச்சு உரைச்சு கொண்டு போய் கொடுக்க வைப்பார். இந்த மாதிரி செய்கிற வேலை யார் செய்கிறது உலகத்துல? தாதா. அவனுக்கு பேரு ஒண்ணும் இல்லை, ஒன்றும் யாரும் அடிக்கிறான் ரவுடின்னு சொல்றது இல்லை. எதுக்கு ரவுடியா இருந்து அடிக்கிறான்னா அப்புறம் கேட்குறான், அவன் அமைதியா சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறான். அதனாலதான் அவனுடைய காசை இவங்கிட்ட இருந்து பறித்து அவங்ககிட்ட கொடுத்துடுறான். இந்த வேலை நான் செய்யறேன், நான் தனியாக செய்யல, வேணும்னு செய்யல, அவனுக்கு உரியத அவனுடைய செயலை நான் செய்து கொடுக்குறேன், அப்படிப்பட்டவன் நான். அதனால என்ன மாதிரியே யாராவது ஒருத்தர் சின்ன சின்ன விஷயங்களை செய்வாங்க, நானு பெரிய விஷயங்களை செய்வேன். அதனால நான் யார் தெரியுமா? தாதாவிலேயே பெரிய தாதாங்க உண்மைங்க. அதனால பாருங்க, பகவத்கீதையில விபூதி யோகத்துல பாருங்க, விபூதி யோகமா இந்த விஸ்வரூப தரிசனம் இந்த அத்தியாயத்தில் படிச்சு பாருங்க, அதுல வரும். விஷ்ணு சஹஸ்ரநாமத்திலையும் வரும். தாதாக்களே நான் பெரிய தாதா அப்படின்னு சொல்லுவேன். அப்புறம் தான் பார்த்தேன் தாதான்னா என்ன பொருள் அப்படின்னு. தாதானா இதான் பொருள், சத்தியம் செய்யற தர்மம் அவர் செய்கிறாரு, அதான் இங்க சொன்னார். அதனால இங்க 14வது ஸ்லோகத்துல அவர் கருத்து என்னன்னா, எல்லா நாம ரூபங்களும் மறைந்து பிரம்மம் மட்டும் தெரியணும். அந்த வாழை எவ்விதம் பானையை பார்க்கும்போது களிமண்ணும் உடன் அறியப்படுகிறதோ, ஆபரணங்களை பார்க்கும்போது தங்கம் உடன் அறியப்படுகிறதோ, அதே மாதிரி பிரம்மஸ்வரூபம் சிருஷ்டியில் தெரியும். இதுதான் விவேகமான பார்வை. நம்ம வளையல தங்கத்துல வளையல் செய்துட்டு அந்த வளையல் பார்க்குறப்பெல்லாம் கூட இன்னொன்று சேர்த்து பார்க்குறோம்ல, என்னன்னு கவரிங்கா தங்கமா? கவரிங்கல தங்கம். அது மாதிரி சிருஷ்டி பார்த்தீங்கன்னா சிருஷ்டியோட அதையும் பார்க்க தெரிஞ்சு கொண்டோம்னு வைங்க, அது இல்லைன்னா இது இருக்காது. அந்த பொருள் தான் இந்த மாதிரி வடிவத்தில் இருக்கு. இதான் ரூபம். நாம தங்கம், அது இப்படி மாறி இருக்கு, ஆனா அதுதான் உண்மையான பொருள் அப்படின்னு பார்க்கிறோம். இதை நம்ம பார்க்கறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட வேண்டியது. சின்ன திரையில போய் உக்காந்து படம் போடுறதுக்கு முன்னால திரையை பார்க்க முடியுது, அது பிரம்மம் சீசிக்கப்படல. திரையில படத்தை ஓட்ட ஆரம்பிச்சுட்டான், நிறைய ஓடுது வருது, அலை வருது, மின்னல் வருது, சமுத்திரத்துல அலை வருது, வீடு பத்தி எரியுது, என்னென்னமோ நடக்குது, மழை பெய்யுது, இதெல்லாம் எங்க நடக்குது? ஆனா அது நடந்து கொண்டு இருக்கிறப்பவே நீங்க திரையை பாருங்க, பார்க்க முடியுமா? சினிமா பார்க்கிறப்பவே திரையும் பார்க்கணுங்கிறப்ப எவ்வளவு கஷ்டம் இருக்கு.
அதுக்கு தனியா ஒரு கண்ணு வேணும். அந்த கண்ணுக்கு பேரு தான் புத்தி யோகம். அந்த கண்ணுக்கு பேரு ஸ்ரீகிருஷ்ணன் சொல்றார். புத்தி யோகத்தால சிருஷ்டிக்கு பின்னால இருக்கக்கூடிய பிரம்மனை நீ காண். படத்தை பார்க்கிறப்போ பின்னாடி ஸ்கிரீனை கவனி. அது கவனிக்க தெரிஞ்ச பார்வை இருந்துச்சுன்னா அது விவேகமான பார்வை. இத சொல்றாரு. ஓர் அறிவு மூடப்பட்டதும் இன்னொரு அறிவு திறக்கிறது. இருப்பதெல்லாம் ஒரு முழு முதல் மெய்யறிவு மட்டுமே. பேரு நாமரூபங்கள் ஒரே ஒரு பொருளுக்கு ஆரிஜின் வர வரைக்கும் தொடர்ந்து போயிட்டே இருக்குமா. அது எப்படின்னா, ஒரு ஆடையை பார்த்தீங்கன்னா இதுக்கு பேர் என்னன்னா ஆடைன்னு சொல்லுவீங்க. துணி உண்மை. அந்த துணி மறுக்கப்பட்டு என்ன சொல்ல, துணி எப்படி எதால செய்யப்பட்டது? நூலால. அது நூல் தான், நூலால செய்யப்பட்டது. அப்போ துணி என்னாச்சு? மறுக்கப்பட்டது. துணி போயிடுச்சு. நூல் மறுக்கப்பட்டு இந்த நூல் எப்படி வந்துச்சு? பஞ்சுன்னு வந்துச்சு. முடிவுல பிரம்ம மெய்யறிவில் சென்று இந்த சொற்களின் வரிசை நிற்கிறது. இப்படியே போனா ஆரிஜின் எது? நாம ரூபம் எல்லாம் கடந்து போகனா போய் பிரம்மத்துக்கு வந்து நின்றுடும். இந்த மாதிரி நீங்க எந்த பொருளை எடுத்தாலும் எதால ஆக்கப்பட்டது? இதுக்கு பேரு தான் என்ன தெரியுமா? என்னது? விசாரணை. விசாரணை பண்ணணும். எதை பற்றியெல்லாம் விசாரணை பண்ணுவோம்? இதை பற்றி விசாரணை பண்ணணும். பண்ணோம்னா நாம கரெக்டா போயிடலாம். 14, 15ல திருஷ்ய பேதம் ஆன்மாவாகிய நமக்கும் பிரம்மம் உலகமாகிய வெளிப்பொருளுக்கும் பேதம் தெரியாமல் மறைக்கிறது எதுன்னா ஆவரணம். திருஷ்யம் இதோட பேதம் தெரியணும். பேதம்னா என்னது? இதாண்டா திருக்கு, இதாண்டா திருஷ்யம்னு தெரியணும். நமக்கு தெரியாம மறைக்குது இல்ல. கயிறும் பாம்பும் ஒரு பொருட்தான் தெரியுது, அங்க 2 இருக்குது. ஆனா மறைக்கு திருஷ்யம் எது? பாம்பு. திருக்கு ஆனா திருக்க பார்க்க முடியல. இதை மறைச்சது எது? அதுக்கு பேர் வச்சிருக்கா, அதுதான் ஆவரணம்னு சொல்றார் இந்த பேருக்கு. இப்போ ஆத்மாதான் திருக்கு. அகங்காரம், மனம், அந்த கரணம் இதெல்லாம் திருஷ்யம். 15வது ஸ்லோகத்துல என்ன சொல்ல வந்தாரு? இந்த உண்மையை ஆவரணம் உலகத்தில் நின்று மறைக்கிறது. திருஷ்ய வேற்றுமை தெரியாமல் செய்கிறது. திருஷ்யங்களை திருக்காக நினைக்க வைக்கிறது. அதுதான் நமக்கு கஷ்டம். ஆத்மாதான் திருக்கா இருந்துச்சு. ஆனா இந்த சூக்ஷ்ம சரீரமான மனசு போன்ற எல்லாத்தும் திருஷ்யமா இருந்தது. ஆவரணம் என்ன பண்ணுது? திருக்க மறைத்து திருஷ்யத்தினுடைய வேற்றுமை தெரியாமல் திருஷ்யங்களாக நினைக்க வச்சு. அப்படி நினைக்கணும். அப்படி திருக்காக நினைக்க வைக்குது, திருஷ்யங்களா நினைக்கிறதுக்கு பதிலா இல்லையா? புத்தியில விழுந்த உடனேயே நான் சொல்லக்கூடிய அந்த நான் எந்த நான்? புத்தியில இருக்கிறப்போ விழுகிற நான் ஜீவன் என்கின்ற நான். உண்மையில அது எந்த நான்? ஜீவமா இருக்கு பாருங்க, ஆன்மா, அந்த நான். அதான் சொல்றாரு. இதுதான் திருஷ்ய பேத மறைப்பு. எப்படி மறைக்கிறது அப்படின்னு அதுக்கு ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு பெருசா. நமக்கு எப்படி ஏற்பட்டதோ அது மாதிரி அங்கே பிரம்மத்துக்கும் பிரபஞ்சத்துக்கும், பிரபஞ்சமெல்லாம் எது? திருஷ்யம். திருக்கு பிரம்மம். இது மறைச்சது வேற்றுமை தெரியாம நமக்கு. அதனால அது பிரம்ம சர்க்கயோகோ பகிஷ்ட அப்படின்னா வெளியில நமக்குள்ள நாம ஜீவனாகிய நாம திருக்கு. இந்த சூக்ஷ்ம சரீரங்கள் திருஷ்யங்கள் இதை மறைத்து திருஷ்யத்தை போய் திருக்கா நம்ம பார்க்குற மாதிரி அங்க பிரம்மத்தை திருக்கா பார்க்கறதுக்கு பதிலா யார் திருஷ்யமா? அங்க யாருக்கா? ஈஸ்வரன். ஈஸ்வரனைத்தான் அங்க திருக்கான்னு நினைக்குது. அதனாலதான் இந்த பிரம்மங்கள் எல்லாம் ஈஸ்வரன் படைக்கிறாரு, வேலை செய்யறாரு. நாம அப்படித்தானே கர்த்தத்துவம் போக்தித்துவம்லாம் இருக்கும். கர்த்தா யாரு? நாம செய்யறோம்னு சொல்றோம். அது மாதிரி பிரம்ம செய்யணும்னு சொல்லாது. அதுக்கு பதிலாக யார் சொல்றா? ஈஸ்வரன் சொல்ற.
ஈஸ்வரன் தான் அங்க ஜெகத்துக்கு சாட்சி மாதிரி ஆயிட்டான். திவிசியம் தான் ஈஸ்வரனா மாறி, திவிசியத்தை போய் ஈஸ்வரனா மாறி திவிக்கா நினைக்க வச்சிருக்கு. அதை இங்க சொல்ல வந்தார் 15வது ஸ்லோகத்துல. பிரம்ம சர்க்க யோகம் என்ற ஒரு வார்த்தை இருக்கு. பிரம்மமும் உலகங்களும், உலகம் தெரிகிறது ஆனால் பிரம்மம் இருப்பதை தெரிவதில்லை. உலகம் பெரிது, அதில் உள்ள ஜனங்களில் நான் ஒருவன், சிறியவன் வறியவன் என்றதான் தெரிகிறது. மனிதனின் உள்ளும் புறமும் ஆவரணம் உண்மைகளை மறைக்கிறது. உள்ளையும் சரி வெளியையும் சரி மறைகிறது. பிரம்மத்திற்கும் உலகத்திற்குமான வித்தியாசங்களை உலகத்தில் திரிச பேதத்தையும் அறிய ஒட்டாமல் மறைப்பது இந்த ஆவரண சக்தி. அதனால்தான் இதுதான் சம்சாரத்துக்கு காரணமாக, பிறப்புக்கு போறதுக்கு வர்றதுக்கு. இப்ப நம்ம எல்லாம் நம்ம யாருன்னு சொல்லிட்டு இருக்கிறோம் பாருங்க. நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம்? வாழ்றோமா வாழலையா? இந்த வாழ்றதுக்கு என்னன்னு சொல்றோம்? வேற இந்த பாஷையில ஜீவன் சொல்றோம், அந்த பாஷையில வாழ்றதுக்கு என்ன சொல்றோம்? நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? ஜீவித்து கொண்டு இருக்கிறோம் இல்லையா? பாருங்க, ஜீவிக்கிறது யாரு? ஜீவன். ஆன்மா எங்காவது ஜீவிக்குமா? அது வாழாது. அதுவும் பேசாம இருக்குமே. அது வர்றதும் இல்லை, போறதும் இல்லை, அசைறதும் இல்லை. போக்கும் வரவும் புணர்வும் இல்லா புண்ணியமே யாரு? அந்த ஆன்மா. இந்த ஜீவன் அப்படி இல்லை. என்ன பண்ணுது? போகுது வருது. அவங்க சொல்ல அப்படிதான். ஆக சிவபுராணம் காட்டி தருது. இதுக்கு எப்பவுமே போறதும் இல்லை, வர்றதும் இல்லை. இன்பமும் துன்பமும் இல்லானே. ஆனா ஜீவனா இருந்தா உள்ளானே. இல்லானேங்கிறப்ப திருக்கு, உள்ளானேங்கிறப்ப திவிஷம். இன்னும் அழகா பாருங்க சிவபுராணத்துல. திருக்கு திவிஷ விவேகம் சிவபுராணத்துல இருக்கு. அவர் கரெக்டா சொல்றாரு. இதைத்தான் 15வது அத்தியாயம் அருமையா இந்த சம்சாரத்துக்கு காரணம் என்ன அப்படிங்கிறது காட்டுது. எப்போது தன்னை ஜீவன் நினைச்சுதோ அப்போ வாழ ஆரம்பிச்சுட்டான். வாழ்ந்தா கொஞ்ச காலம் கழிச்சு என்ன ஆகும்? சாவு வரும். அப்போ காலமாவான். அப்போ திரும்பவும் பிறப்பான், மரணமாவான். நமக்கு என்ன வேணும்? இப்போ பிறந்து பிறந்து மரணமாய் இறந்து இறந்து பண்ணிட்டே இருப்போமா வேண்டாமா? பிறப்பு வேண்டாம். இறப்பு, அதுவும் பிறப்புந்தாதான் இறப்பு வரும், அதுவும் வேண்டாம். அப்போ பிறப்பும் இறப்பும் நமக்கு வேண்டாம்னு சொன்னா நம்ம என்ன செய்யக்கூடாது? இறக்கக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது, பிறக்கக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது. நம்ம ஒன்று செஞ்சுட்டே இருக்கோமே, அது செய்யக்கூடாது. இல்லைங்க, இப்ப நம்ம என்ன செய்வதா சொல்லிட்டு இருக்கோம்? என்ன செஞ்சிட்டு இருக்கோம்? நம்ம ஜீவிக்கிறோம், வாழ்கிறோம். நாம வாழக்கூடாது. என்ன அந்த சாமி வாழக்கூடாது சொல்றாரு? அதுக்குதான் வந்திருக்கான். ஜீவிக்க பார்க்கணும்னு சொன்னீங்கன்னா ஜீவிக்க கூடாது. நீங்க பாருங்க சாஸ்திரம் என்ன சொல்ல வருதுன்னு. நீ ஜீவிக்கிறதா இருந்தால் ஜீவன் ஒரு நாள் மரணம் அடையும், மரணம் அடைந்தால் மீண்டும் பிறப்பாய். ஸோ பிறப்பும் இறப்புல இருந்து நீ தப்பிக்கணும்னா வாழ்வை பத்தி நினைக்காது. வாழணும், பெருசா வாழணும், பேர் வாங்கணும், அப்படிலாம் இப்படிலாம் சங்கல்பித்து வாழ ஆரம்பிச்சேன்னா இது கிடைக்கிற வரைக்கும் போய் போய் வந்துட்டே இருப்பேன். சும்மா இருக்க மாட்டாம இந்த திருவள்ளுவரும் பேச மாட்டாம இப்படி வாழ சொல்லி நம்மளை அப்படி வாழணும் இப்படி வாழணும்னு சொல்லிடுவேன். வாழ வேணாம்னு சொல்ற கதை ஒன்று இருக்கும் அவருக்கு. ஆனாலும் வரும், நீ வாழ்ந்தா இப்படி வாழணும். எப்படி வாழணும்? வாழ்வாங்கு வாழ்றது இல்லை, புகழோட வாழணும். தோன்றி புகழோடு சொன்ன இந்த புகழுக்காக அதை எப்படி இப்படிலாம் கஷ்டப்படுவான்னு பாருங்க. நீ புகழுக்காக கஷ்டப்பட்டனா திருக்க பார்க்க மாட்டேன். நாம நல்லா கவனிச்சுக்கணும். திருக்கு வேலை செய்யாதுங்க, அது அசையாத பொருள். ஆனா விமலம், மலம் இல்லாது, குற்றம் குறை எதுவுமே இல்லாதது.
அறிவு சுயம் பிரகாசம். அது அஷ்டி எப்பவுமே இருக்கும், பிரகாசிச்சு கொண்டே இருக்கனால அது பாத்தி. சும்மா இருக்குது, அப்ப அதுல சுகம் இல்லையேன்னு சொல்லக்கூடாது, ஆனந்தமா இருக்குது. பிரியம்ன்றார், அஷ்டி பாதி பிரியம்ங்கிறார். அது சும்மா இருக்க மாட்டாம நாமரூபத்துல கொஞ்சம் கலந்த உடனே அதோட சேர்ந்து நானும் நினைச்சு தப்பு. அங்கதான் யாராவது ஒருத்தன் கண்ணாடி முன்னால நின்று யாரா நீ நான் அதான் நான் அப்படின்னு சொன்னா, அப்போ நீ உனக்கு அடிபட்டுச்சுன்னா பேண்டேஜ் எங்க போடுவ? கண்ணாடிக்குள்ள போடுவியா? உனக்கு தானே போட்டுக்குவ. அப்ப நீ இங்க இருக்கிறேங்கிற மறந்த நீ யாரான்னு கேட்டா கண்ணாடிக்குள்ள இருக்கிறத நான் தான் அது அப்படின்னு சொன்ன மாதிரி நாம இப்ப சொல்லிட்டு இருக்கோம். உண்மையான திருக்க விட்டுட்டு கண்ணாடியில தெரிய திருக்க பார்த்துட்டு அந்த சூக்ஷ்ம சரீரத்தில் இருக்கக்கூடிய புத்தியை பார்த்துட்டு அதுதான் நான் சொல்லி வாழ்றோம், பிறகுறோம், போறோம், வரோம். பல பேர் எத்தனை ஜென்மம் எடுத்துட்டு இருக்கிறோம். அதான் சங்கராச்சாரிய ஒரு வார்த்தையில சொல்லிட்டாரு, இன்னுமா நீ ஜென்மம் எடுத்துட்டே இருக்கணும், கொஞ்சம் உண்மையான இடத்த கண்டுபிடிக்க மாட்டியா அப்படின்னு. ஆக நாம தான் வாடகை வீட்டில் இப்போ இருக்கோம். இந்த வீடெல்லாம் யார் தந்தா? இந்த உடல்ல உயிர் இருக்க நம்ம வாழ்றதுக்கு வசதி பண்ணி கொடுத்தவங்க யாரு? அம்மா அப்பா தாங்க. அப்ப நம்ம வீடு இது, அப்ப இதுவும் வாடகை வீடு தான் இல்லையா? அப்ப இந்த வாடகை வீடை விட்டு உன் சொந்த வீட்டுக்கு நீ எப்போ போற அப்படின்னு கேட்கிறார். சொந்த வீட்டுக்கு போயிட்டா நம்ம மீண்டும் பிறக்கவும் மாட்டோம், இறக்க மாட்டோம். நாம பிரவேசித்து கொண்டே இருக்கிறோம், பிரவேசம் அப்படிங்கிறோம் இல்லையா? கிரக பிரவேசம்னா என்னது? ஒரு வீடை கட்டி அங்க நுழையிறோம். அது மாதிரி நாமளும் சாகுறோம்னு செத்து போயிட்டோம்னா மீண்டும் என்ன பண்றோம்? பிரவேசிக்கிறோம். எதுல? ஒரு சரீரத்துல பிரவேசம் அங்க வாழ்ந்துட்டே இருக்கும். இது மட்டும் பத்தாது, இந்த பிரவேசம் இன்னொரு வேலையும் செய்யுது. நம்ம பேர் வாங்கிட்டோமா, நான் இன்னான்னு சொல்றோமா, அது ஒண்ணு. உண்மையான நான் என்னவோ அதை விட்டுட்டு அந்த பொய்யான அந்த விஷயத்தை, இதுக்கு பேர் தான் இன்னொரு பிரவேசம். அதான் நம்ம சொன்னோம்ல, அடிக்கடி சொல்லுவோம்ல, நாம இருக்கிறப்ப நம்மளை பற்றி நம்ம பேசலாம். நம்ம விட்டு ஒரு பேய் வந்துடுச்சு, பிரவேசிச்சு ஆவேசம், அதான் பேய் பூந்துடுது. ஆவேசம்னா அதான். சில பேர் மாரியாத்தா கோயில ஆவேசமா ஆடுறாங்க. அந்த அம்மா ஆடலையா? யார் ஆடுறா? மாரியாத்தா. இந்த மாரியாத்தா என்ன வேணும் சொல்லு, யாருக்காக வந்திருக்க அப்படி கேட்குறோம். ஆவேசம் ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு அவங்க தொப்புன்னு விழுந்துடுவாங்க. ஆவேசம் அங்கிருந்து பிரிஞ்சு போயிடுச்சு. அந்த அம்மாட்ட உனக்கு என்ன ஆச்சு ஏதாச்சு அப்படின்னு கேட்டு பாருங்க, என்ன சொல்லுமா? ஏதாவது சொல்லாது. ஏன்னா அது வேற சரீரம், அது வேற ஆவி, பிரவேசிச்சுட்டு போயிடுச்சு. இது எது மாதிரி இருக்கு தெரியுமா? நாடகத்துல நாமளும் ஒரு கேரக்டர் நடிப்போம்னு சொல்லி ஒரு வேஷம் போட்டு நடிச்சா நீங்க யாரு இப்போ? ராஜாவா வேஷம் போட்டு நடிக்கிறீங்க, தாய்மார்கள் யாராவது ஒருத்தவங்க ராணியா வேஷம் போட்டு நடிக்கிறாங்க. இவங்க ராஜா இவங்க ராணின்னு காட்டுவீங்க நாடகத்துல. அப்படி காட்டி கொண்டு இருக்கிறப்போ அவங்க உண்மையா நான் ராஜா நான் உண்மையா ராணின்னு நினைப்பாங்களா? இல்லை இது சும்மா கொஞ்ச நேரம் அப்படி நடிக்கிறேன் அப்படின்னு நினைப்பாங்களா? நடிக்கிறேன்னு நினைப்பாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு முடிஞ்சிச்சுன்னா வேஷம் கழிச்சுட்டு போயிடுவாங்க. இப்போ நாம அந்த மாதிரி தான் நடிக்கிறதுக்கு ஒரு வேஷம் போட்டு வந்தோம். ஆனா என்ன ஆயிருக்கு? ஒன்றி போய் அந்த பேரோடவே அழகுதான் வர்றோம் போல மாற்ற மாட்டேங்கிறோம். வேஷம் கழிச்சிட்டு உண்மையா இருக்கக்கூடிய திருக்கக்கு போங்கன்னா போக மாட்டேங்குது இல்லையா? அதுதான் தப்பாகுது. அதைத்தான் இங்க சொல்றாரு ஸ்ரீகிருஷ்ணர். நீயும் நானும் பல தடவை பிறந்திருக்கோம். எல்லா பிறப்பும் எனக்கு தெரியும், ஆனா உனக்கு அது உனக்கு தெரியாது. நீயும் பிறந்து வந்து போயிட்டே இருக்க. ஆனா உண்மையில நீ யார் தெரியுமா? அவிநாசி. அவிநாசி து தத் வித்தி சர்வ ஏனம் இதம் ததம். இதுல இருக்கக்கூடிய எல்லா விஷயத்திலையும்
அழியாதது அவிநாசி எதுடான்னா அவிநாசின்னா அழியாதது, அழியாத பொருள். ஆனால் நீ என்ன நினைக்கிற, பிறந்தேன் வந்தேன் போனேன்னு நினச்சிட்டு இருக்கிற. அதனாலதான் ஸ்ரீகிருஷ்ணன் சொன்னாரு, இவரும் பிறந்து வந்திருக்காரு. இவருடைய அப்பா யாரு? ஸ்ரீகிருஷ்ணனுடைய அப்பா வசுதேவர். ஸ்ரீகிருஷ்ணர் யாரு? வசுதேவருடைய மகன். ஸ்ரீகிருஷ்ணருடைய அப்பா யாரு? வசுதேவர். ஸ்ரீகிருஷ்ணர் யாரு? வசுதேவருடைய மகன். ரெண்டு ஒண்ணு தானுங்க அப்படின்னா. அப்பாவுடைய பையன் அப்படின்னு இவருக்கு பேரு வைக்காமலேயே சொல்ல முடியும். என்னன்னு ஸ்ரீகிருஷ்ணன் பேர் வைக்கல, வாசுதேவன் என்ன அர்த்தம்? யாரு? வாசுதேவன் ஸ்ரீகிருஷ்ணருக்கு பேரு. எப்படி பேரு வாசுதேவன் வந்துச்சு? வசுதேவனுடைய பையன். தாசரதினா யாரு? தசரதனுடைய பையன். பாண்டு அப்படின்னா யாரு? பாண்டவர்கள் சொல்றோம்ல, பாண்டுடைய பசங்களுக்கு பாண்டவர்கள்னு சொல்றோம். அப்பா பேரையே வச்சு பையனுக்கு சொல்ல முடியும், பேர் வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. இன்னாளுடைய பையன். இது உண்மைதானே? இது யாருக்குனாலும் சொல்லலாம். இது மாதிரி ஸ்ரீகிருஷ்ணன் ஒரு வார்த்தை சொல்றாரு. நான் யாரு மற்றவங்கள்ட்ட கேட்டவங்கெல்லாம் யார் சொல்வா? நீ யாருன்னு எனக்கு தெரியாதா? நீ வசுதேவருடைய புத்திரன் தானே அப்படின்னு சொன்னா அவர் சிரிக்கிறார். யார் என்னை வசுதேவனுடைய புத்திரன் என்று சொல்கிறார்களோ அவர்கள் என்னை சரியாக அறியவில்லை. பார்த்தீங்களா? அப்ப இவர் யாரா அப்படின்னு கேட்டா, நான் திருக்கு, இந்த உலகத்துக்கே சாட்சியா இருக்கக்கூடிய ஒரு சைத்தன்யம். என்ன போய் வசுதேவனுக்கு பிறந்தவன் சொன்னேன்னா அது ஜீவத்துவம் ஆயிடுது. ஆனால் நீ என்னை சரியாக புரிந்து கொள்ளலன்னு. அதைத்தான் இங்கேயும் சொல்றாரு. செய்பவன், செய்யப்படு பொருள், செய்யும் முறை, செயலின் நோக்கம் இதெல்லாம் இருக்கும். செயல் என்பது பல கிரியா நிஷ்பதிகள். அது சாட்சியாகிய ஆத்மனின் சன்னதியில் சூக்ஷ்ம சரீரம் சேர்ந்த தூள தேகம் உணவு பெறுகிறது. பாருங்க, இந்த நம்ம கிட்ட இருக்கக்கூடிய சூக்ஷ்ம சரீரம் எப்படிதான் வேலை செய்யுது அப்படின்னு கேட்டா, கரண்ட் பாய்ச்சல் வேலை. சூக்ஷ்ம சரீரமும் தூள சரீரமும் பக்கத்தில் இருக்கக்கூடிய சாட்சியாகிய சன்னதியில சாநித்தியத்துல சும்மா அது நிற்குது, பிரகாசமா ஒளி வருது, அது இதன் மேல படுது. அது என்ன செய்யுது? வேலை செய்ய ஆரம்பிச்சு. அது கரண்ட் வந்தாலும் வேலை செய்ய ஆரம்பிச்சு. கரண்ட்டுக்கு அவ்வளவு பவர் இருக்கு. ஒண்ணும் இல்லை. இப்போ இந்த வெற்றி அகாடமியில சுவிட்ச் பாக்ஸ் இங்க இருக்கு. சுவிட்ச் பாக்ஸுக்கு மேலேயே ஒரு டியூப்லைட்டு வயர் எவ்வளவு தேவைப்படும்? இங்க சுவிட்சு, அங்க டியூப்லைட்டு போடுறது எவ்வளவு நீளம் வயர் தேவைப்படும்? சும்மா ஒரு முழம் 2 முழம் 1 மீட்டர்னு கூட வச்சுக்கோங்க. சுவிட்ச் வச்சு இங்கே ஒரு சுவிட்சை வச்சுட்டு கேட்டுக்கு வெளியில ஒரு லைட்டை போட்டிருக்காரு. அப்ப வயர் எவ்வளவு நீளம் தேவைப்படும்? நீளமா தேவைப்படும். கரண்ட்டு இங்கிருந்து இங்க போகணும். அந்த சுவிட்ச் போட்டா கரண்ட் அங்கிருந்து அவ்வளவு தூரம் போகணும். இப்ப எந்த சுவிட்ச் போட்டா எரி சீக்கிரம் போட்டோன்னு எரியும்? பாத்தீங்களா? போட்டோன்னு எரியும். ரெண்டுமே எரியும். இங்க இவ்வளவு தூரம் போனாலும் அதுவும் எரியும். ரொம்ப தூரமா அது போட்டோன்னு எரியத்தான் செய்யும். அதுனா என்னாச்சான்? சைத்தன்யமானது ஒரு இடத்துல இருக்குன்னா அங்க இருக்கிற எல்லா பொருளையும் போய் நிக்குது, பிரகாசமா நிக்குது. அதனால அது வேலை செய்யுது. சுவிட்ச் போட்டோன்னு வேலை செய்யுது. அந்த சுவிட்சு தான் இந்த ஜீவனானவன் சங்கல்பிக்கிறான். வேலை எப்படி செய்யுது? நான் இதை செய்ய போறேன் அப்படின்னு சுவிட்சு போட்டான். அவ்வளவுதான். அது செய்யற வரைக்கும் அது வேலை செய்யாம இருக்காது, செஞ்சிடும். அதனாலதான் சொல்றாரு, ஆசை எங்க ஆரம்பிக்குது தெரியுமா அப்படின்னு கேட்கிறாரு ஸ்ரீகிருஷ்ணன். எங்க ஆரம்பிக்குது?
சங்கல்பத்தில் ஆரம்பிக்குது. சங்கல்பிச்சிங்கனாலே ஆசை வந்துடுச்சு அப்படின்னு அர்த்தம். அப்ப அந்த சங்கல்பித்த அந்த ஆசை வந்து முடிந்து தீரு வரை என்ன ஆகும்? செயல் ஆகும். செயல் பண்ணிட்டே தான் இருக்கணும், வேற வழி இல்லை. அதுதான் 15 சொல்லுது. ஆதரவு இந்த மறைச்சு நம்மள வேலையை செய்ய வச்சு தூண்டி விடுது. வேதாந்தம் எல்லாரையும் குழப்பற இடம். அதாவது ஒரு விஷயமும் 2 பொருள் இல்லை, ஒரு பொருள் தான் இருக்குன்னு சொல்லிட்டு 2 பொருளை பற்றியும் பேசும் வேதாந்தம். நாம தான் கண்டுபிடிக்கணும். ஒரு பக்கம் நீ வரம்பற்றவன், நம்ம யாரு? வரம்பு இல்லாதவன். குணமற்றவன், ஞான சொரூபன், பந்தமற்றவன், நித்திய முக்தன், ஆனந்த வடிவானவன், அப்படி சொல்ல வேண்டிய போகுது. இன்னொரு பக்கம் நீ அகந்தை வரம்புடையவன், குணம் குறி உடையவன், பந்தப்பட்டவன், முக்தி தேடுபவன், முக்தி தேடுறமா இல்லையா? தேடுபவன், சுகதுக்கத்திற்கு உட்பட்டவன் என்றெல்லாம் சொல்லுது. 2 நான்கள். இப்போ அப்படியே ஒரு நான், இப்படியும் ஒரு நான். ஒரு வகையில 2 நான்களும் உள்ளது என்றுதான் சொல்லணும். இருக்கா இல்லையா? ஜீவத்துவம்னு ஒரு நான், ஆன்மான்னு ஒரு நான். நான் அப்படின்னு சொன்னா நம்ம எதை ஐடென்டிஃபை பண்ணணும்? ஆனா நான் சொன்னா நம்ம எதை ஐடென்டிஃபை பண்றோம்? அப்போ இன்று நான் இருக்கிறது மாதிரி தோணுது. அப்படியே சொன்ன மாதிரி கண்ணாடி முன் நின்று ஞானி தன் பிரதிபிம்பத்தை பார்த்தபடி தன்னை நான் இது என் பிரதிபிம்பம் என்று அறிகிறார். அஞ்ஞானியோ கண்ணாடியை தெரியும் பிரதிபிம்பம் அதுதான் நான் என்று சொல்கிறார். கண்ணாடிக்கு முன் நிற்கும் தன்னை அவர் கவனிக்கவே இல்லை. கண்ணாடியில் முன்னால் நாம நிற்கிறோம்ல, நாம கவனிக்கிறது. நான் ஒரு நாள் செய்து காட்டினேன் உங்களுக்கு. ஆனா கண்ணாடி இல்லாமல் ஒரு நாள் கண்ணாடி கொண்டு வந்து காட்டினோம்னா பளிச்சுன்னு தெரியும். என்ன சொல்லியிருந்தேன்? உங்களுக்கு முன்னால் ஒவ்வொரு பொருளையும் காட்டி அது என்னன்னு சொல்லியிருந்தேன். சொன்னீங்கல்ல? எப்போ நமக்கு அறியாமலேயே மாறிடுச்சு பாருங்க. ஒன்றை காட்டி இது என்ன பார்க்குறீங்க? பாட்டு பார்க்குறோம். பேனாவை காட்டி இப்போ என்ன பார்க்குறீங்க? பேனா பார்க்குறோம். செல்லை காட்டினா செல் பார்க்குறோம். புக்கை காட்டின ஒரு புஸ்தகம் பார்க்குறேன். என்ன காட்டுறீங்கன்னா முன்னால அதை பார்க்குறேன்னு சொல்றீங்க. ஒரு கண்ணாடியை கொண்டு வந்து முகம் பார்க்குற கண்ணாடியை உங்க முன்னால காட்டி இப்போ என்ன பார்க்குறீங்க? அப்படியா சொல்லுவீங்க? என்னைய பார்க்குறீங்க. யார் உங்களை இப்படி மாற்றினது? இப்போ இது வரைக்கும் என்ன நான் காட்டினா அதை சொன்னீங்க, திருஷ்யத்தை தான் சொல்லிட்டே இருந்தீங்க. அந்த திருஷ்யத்துல உங்களுடைய பிரதிபிம்பம் பட்டவன்னு திருஷ்யமே திருக்கா மாதிரி நான் என்னைய பார்க்குறேன். இப்போ நீங்க யாருன்னு கேட்டால் அந்த கண்ணாடி தெரியதான் நானும். எப்படி நம்மளை ஏமாத்துது பார்த்தீங்களா? இந்த ஏமாற்றம் தான் ஆவரணம் பண்ணுது, மறைக்குது. மறைச்சு விக்ஷேபத்தை கொண்டு வந்து சூக்ஷ்ம சரீரமான அந்த புத்தியில தன்னை ஈடுபடுத்தி ஜீவத்துவத்தை காட்டுது. இது ஒன்று. 17வது ஸ்லோகத்துல இப்போ இது வரைக்கும் நாம 16 இது பார்த்துருக்கோம். 17வது ஸ்லோகத்துல ஜீவன் யார் என்று சொல்கிறது. சாட்சி சைத்தன்யத்தின் முன்னிலையில் சூக்ஷ்ம தூள சரீர சேர்க்கை சித்தி சாயா சம ஆவேசார் அப்படி சொன்னோம்ல. அது அஸ்ய ஜீவத்துவம் ஆரோபாத் சாட்சினி அப்படி அவபாசத்தை ஆவృతౌ து வினஷ்டாயாம் பேதே பாத்தே அபயாதி தத். அதாவது ஜீவனுக்கு ஜீவத்துவ கல்பிதம் ஆனவையால் ஆத்மாவாகிய சாட்சி உண்மையில அனுபவிப்பது போல இருப்பினும் மறைப்பு சக்தியானது திருஷ்ய விவேகத்தினால் ஏற்படும் உண்மை அறிவினால் நாசமாகும் போது ஜீவத்துவமாகிய கல்பிதம் மறைந்து விடுகிறது. 17 இப்போ இது வரைக்கும் ஜீவத்துவம் ஏற்பட்டுச்சு. இப்போ இந்த திருஷ்ய விவேகத்தை நம்ம ஆராய்ச்சி பண்ணோம்னா எதிரா திருஷ்யம்
அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணி போயிட்டே இருந்தோம்னு வைங்க. அப்போ அதை சொல்றாரு என்ன, சித்தி சாயா சம ஆவேசம். இந்த சித் என்கின்ற சைத்தன்யத்தினால் ஏற்பட்ட ஜீவத்துவம் இருக்க, அது விவகாரத்தில் ஆத்மாவை தெரியும் ஜீவத்துவம் சாட்சினி அபி அவபாசத்தை, சாட்சி சொரூபமாக இருக்கும் ஆத்மாவில் அது இருப்பது தெரிகிறது. தன்னிலையில் ஆத்மா சாட்சியாக கூட இல்லை. இப்போ நம்மளை சாட்சியாக இருக்கோம், நாம தான் சாட்சி, ஆனால் அது நமக்கு தெரியல. அதை சொல்றாரு என்ன, ஜீவத்துவமாகிய அந்த சாட்சி நம்ம கண்டுபிடிக்கணும்னா அந்த சூக்ஷ்ம சரீரத்தில் இருக்கக்கூடிய விஷயம் இருக்கு பாருங்க, திருஷ்யம், அது எது எதுன்னு பார்த்துட்டே வாங்க. இது ரொம்ப நுணுக்கமாக கவனிக்க வேண்டிய விஷயம். திருஷ்யம் தெரிஞ்சவொடனே என்ன செய்யணும், விட்டணும், நம்ம விடணும். திருஷ்யம் நான் திருஷ்யம் இல்லை, நான் திருக்கு. அப்போ இது திருஷ்யம்னு தெரியும், விட்டு. இதான் முதல் சுலபத்திலிருந்து சொல்லிட்டு வராது. கண்ணு திருஷ்யமாக இருந்தால் விட்டுறணும், அப்போதான் மனசு திருஷ்யமாச்சு, விட்டுறணும். இப்படியே போய் புத்தி திருஷ்யமாச்சு, விட்டுறணும். கடைசியில் ஆன்மா தன்னை தானா நிற்கும், அதுதான்டா திருக்கு அப்படின்னு கண்டுபிடிப்பான். அப்போ ஸ்தூல சரீரத்திலே இருந்து சூக்ஷ்ம சரீரம் முழுவதும் என்னவா மாறிடுச்சு, திருஷ்யமா மாறிடுச்சு. எது நிற்கும், நான் இருக்கிறேன் என்பது நன்றாகவே தெரிகிறது. நான் இருக்கிறேன்னு தெரியுதா தெரியலையா? யாராவது நான் இல்லை, நான் கொஞ்ச நேரம் இல்லாமல் போயிட்டேன், இப்போ நான் இருக்கிறேன்னு யாராவது சொல்லுவாங்க? எப்பவுமே நான் இருக்கிறேன். அந்த நான் யார் என்பது தெளிவில்லை. ஏன்னா நம்ம கிட்ட இருக்கிற பொருள்ல எதுதான் அந்த நான், மனமா, புத்தியா, இல்லை சித்தமா, எது, இந்த சரீரமா? அப்போ ஆன்மாவை பற்றி சொல்லி வச்சிருக்காங்க, அது அசையாதது, ஓடாதது, ஆடாதது, வளராதது அப்படின்னு. இதைத்தான் பிரஜாபதி கிட்ட 2 பேர் பாடம் கற்க போனாங்க. ஒருத்தன் யாருன்னா தேவேந்திரன், இன்னொருத்தன் யாருன்னா அசுரன். 2 பேருமே எல்லாருக்கும் உரிமை உண்டு பாடம் படிக்கிறதுக்கு கல்வியில. 2 பேரும் போய், பிரபு எங்களுக்கு ஆன்ம ஞானம் போதிக்கணும் நீங்க அப்படின்னு. அப்படியா, ஆன்ம ஞானம் போதிக்கணும்னா என்கிட்ட கொஞ்ச காலம் பணிவிட செய்யணும், வேலை செய்யணும். சரி, எத்தனை வருஷம் செய்யணும்? 12 வருடம் வேலை செய்யணும். 12 வருடம் அவர் சொன்ன வச்செல்லாம் கிட்ட அங்கே இருந்தார். ஏன் 12 வருஷம் வரைக்கும் வேலை செய்ய சொல்றாரு? ஏன்னா அவரை பற்றி இவர் புரிந்து கொள்ளணும். சிஷியர்கள் குருவை பற்றி சேவை செய்கிறப்ப அவர் என்ன செய்யறாரு புரிஞ்சுட்டே வரணும். அதே மாதிரி குரு என்ன செய்வாருன்னா சிஷியோட பக்குவத்தை பார்ப்பாரு. பக்குவத்தை பார்த்து என்ன சொல்லுவாரு, விஷயத்தை எடுத்து சொல்லிடுவார். சின்ன விஷயம்தான். பக்குவம் வராமல் சொன்னோம்னா புரியாது, பக்குவம் வந்தப்ப சொன்னோம்னா தான் புரியும். 12 வருஷம் முடிஞ்சுது குருவே, 12 வருஷம் முடிஞ்சுது. அப்படியா, சரி வாங்க 2 பேரும் உட்காருங்க. உட்காந்து என்ன கேட்டீங்கன்னா, நாங்கள் தான் யாருன்னு கேட்டோம், ஆன்மாவை எப்படி பார்க்குறதுன்னு கேட்டோம். இவர் சொன்னாரு, அதுவா, அதுதான் நீ. இப்போ என்ன சுவாமி சொல்றீங்க? தத்துவம் அசி, நீ யாருன்னு கேட்குற, நீ யாரு தெரியுமா? அதுதான் நீ அப்படின்னு. அது என்ன இது, அதுதான் நீன்னொன்னே இவங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றும் நினைச்சாங்க, போயிட்டாங்க 2 பேரும். அசுரன் நினைச்சான். குரு என்ன சொன்னாரு, என்னை பார்த்து நீன்னு சொன்னாரு. நீன்னா நான் யாரு? அசுரன், இந்த சரீரத்தில் வாழ்றவன். ஸோ இந்த சரீரத்தை தான் தத்துன்னு சொல்லியிருக்காரு, பிரம்மம்னு. அதனால இந்த சரீரத்துக்கு என்னென்ன சொல்லுமோ எல்லாம் செய்யும் அப்படின்னு அசுரத்தன்மையில வாழ ஆரம்பிச்சிட்டோம். அது வரவே இல்லை. ஆனால் இந்த தேவேந்திரன் கொஞ்சம் புத்திசாலி. இந்த சரீரத்தையும் நம்மையும் நீன்னு சொல்லியிருக்காரு, அந்த தத்துவங்கிற பிரம்மன் இதுவா அப்படின்னு யோசிச்சார். அது நித்தியம், ஏக்கம், அச்சலம், விமலம். இது அப்படி இல்லையே, இது வருது போகுது சாகுது, இதை எப்படி சொல்லியிருப்பாரு அப்படின்னு சந்தேகம் வந்துச்சு. என்ன செய்யறது? இப்போ திரும்ப போகணும்ல. போனாரு சுவாமி, என்ன
நீங்க அதுதான் நீன்னு சொன்னீங்களே, அந்த அதுங்கிறது இந்த சரீரத்தையா சொன்னீங்க அப்படின்னு கொஞ்சம் சந்தேகம் வந்துச்சா? அப்ப இன்னும் 12 வருஷம் பண்ணிங்க போச்சு. என்ன சுவாமின்னா பக்குவம் இல்லை. அதுங்கிறத நீ எதுன்னு கேட்க ஆரம்பிச்சுட்ட. நீ தான் அதுங்கிறத நீ ஐடி பண்ண தெரிஞ்சுக்கணும். இன்னொரு 12 வருஷம் இது. இது ஒவ்வொரு முறையும் 12 வருஷம் இது. 12 வருஷத்துல அதே ஒரு வருஷம் தான் இவருக்கு தெரியணும். ஓ இன்னொரு 12 வருஷம் கழிச்சு வேற மாதிரி சொல்லுவாருன்னு நினைச்சா, இப்ப சொல்லுங்க சாமின்னா தத்துவம் இந்த அதே சொல்றாரு. அப்பதான் இவர் புரிஞ்சுட்டா, ஓ இந்த சரீரத்தை அவர் சொல்லல, உள்ள இருக்கிற சூக்ஷ்ம சரீரம் தான் நான் சொல்றாரு அப்படின்னு போனார். அப்பதான் பார்த்தா இந்த மனம் சொன்னாலும் வேலை செய்யாம அங்கங்க ஆடும், புத்தியும் சொன்னாலும் தவிக்குது. நிச்சயமா சூக்ஷ்ம சரீரம் சொல்லியிருக்க மாட்டார். அவன் திரும்ப போனா திரும்ப சொல்றார், என்ன சூக்ஷ்ம சரீரம்னு சொல்லி அதுவான்னு கேட்குறியா, இன்னும் உனக்கு புரியலையா? அவ இன்னும் பண்ணிட்டு அது எவ்வளோ கஷ்டம்னு பாருங்க. அப்படின்னா என்ன செய்ய சொல்றாரு குரு? கவனிக்க சொல்றாரு. பாடம் நல்லா கவனிக்கணும், தூங்காதீங்க அப்படின்னு சொல்றாரு. அப்படியே கேட்ட நல்லா தாளாட்டுற மாதிரி இருக்குன்னு சாமி. ஒரு பையன் கேட்டான் வாத்தியார்கிட்ட, என்னடா ஒரு சந்தேகம். போங்க சார், நீங்க பாடம் நடத்துவீங்க, இப்ப பாடம் ஒழுங்காவே நடத்த மாட்டேங்குவீங்க. ஏன்டா அப்படி சொல்றேன்னு, நீங்க எல்லாம் பாடம் நடத்தினா நல்லா தூக்கம் வரும், இப்ப வர மாட்டேங்குது. எப்ப பாடம் நடத்தினா தூக்கம் வரும், எப்ப பாடம் தூக்கம் வரல. தூக்கம் வரலன்னா என்ன அர்த்தம்? நல்லா நடத்துதான்னு தான் அர்த்தம். நீங்க பாடம் நடத்தினா நல்லா தூக்கம் வந்துச்சு, அப்புறம் நல்லா நடத்தணும்னு நீங்க நினைக்கணும். என்ன சொல்ல வரோம்னா அப்சர்வேஷன். இதைதான் குரு கவனிக்கிறார். தத் என்ற வார்த்தைக்கு எதுன்னு கண்டுபிடிங்க. திருஷ்ய விவேகம் எதை சொல்லுதுன்னா, ஒவ்வொரு திருஷ்யங்களும் இது திருஷ்யம், இது திருக்கில்ல, இது சாட்சி இல்லை, இது சைத்தன்யம் இல்லை. சைத்தன்யத்துக்கு சைத்தன்யமாக ஆக்கப்பட்டது சேத்தனம் இல்லையா? சைத்தன்யத்துக்கும் சேதனத்துக்கும் வித்தியாசம் சொன்னேன் ராசயம். சேதனம்னா என்னது? சேதனத்துவம் அப்படின்னா ஜடமா இருக்கிற ஒரு பொருளுக்கு இந்த சக்தியை சும்மா கொஞ்ச நேரம் குடிச்சு அது உயிருள்ள பொருளா காட்டுறது. திவ்யம் எதுவுமே வேலை செய்யாது, ஜடம். ஆனா பிரம்மமாகிய ஆன்மாவை இந்த சைத்தன்யத்தினுடைய பிரதிபலிப்பாக்கு மேல பட வச்சா அது என்ன செய்யுது? வேலை செய்யுது. அது நான் அப்படின்னு கூட அது தன்னை கர்த்தாவான்னு நினைச்சுக்குது. செயற்பிரிவும் ஆரம்பிக்குது. அத்தனை வேலையும் செய்யுதுங்க. அப்படி அத்தனை வேலையும் செய்யறதுக்கு பேரு சேதனத்துவம், சேதனம் அடைந்தது. நாம கூட கையிலேயே மாவு ஆட்ட முடியும். கையிலேயே மாவு ஆட்டுறதுங்கிறது என்ன? நம்ம என்ன பண்றோம்? நமக்கு ஒரு சிந்தனை வருது, கையெல்லாம் வலிக்குது, இந்த கையில ஆட்டாம இந்த உடல் ஆடாதா அப்படின்னு நினைக்கிறோம். அது ஆடாம அப்படி தானா ஆட வைக்கணும்னா என்ன செய்யணும்? கிரைண்டர் போட வேண்டியது தானா ஆடுது, முடிஞ்சுது. இப்ப இந்த கிரைண்டரு ஒரு ஆடு மிக தானே எப்படி ஆடுது? சேதனத்துவம் பெற்றது. அப்படின்னா ஏதோ நம்ம ஆற்ற சக்தியை கையில வச்சு செஞ்சோம், இப்ப அதே சக்தியை பொருள்ல செய்யறோம். பாருங்க, கரண்ட் வந்துதான் வெளிச்சமும் தருது, ஃபேன் நாடி சுத்தவும் செய்யுது, ஹீட்டராகவும் மாறுது, கோல்டாகவும் ஏசியா வருது. எல்லாம் எது? வேற வேற பொருளா? சேதனத்துவம் ஆகுறதுக்கு சரீரம் ஒரு இந்த உள்ள வடிவம் இருக்கு பாருங்க, அதனுடைய வித்தியாசம். அதனாலதான் ஒவ்வொரு மிருகத்துக்கும் ஒவ்வொரு பிராணிக்கும் ஒவ்வொரு விதமான சக்தி இருக்கு. மற்ற பிராணிகளுக்கு இருக்கக்கூடிய சக்தி நமக்கு இல்லை. யாராவது தூக்கணாங்குருவி மாதிரி கூடு கட்டிக்க முடியுமா? அந்த வங்கத்துல தொங்குது பாருங்க, எங்க நீங்க செஞ்சு பாருங்க. ஆனா ஒரு சின்ன மூக்க வச்சுட்டு அது எப்படிலாம் கொண்டு போய் கூட கட்டி அதெல்லாம் உள்ள வச்சு பொறிக்குது. இதெல்லாம் ஆச்சரியமா தெரியல. ஒவ்வொன்றுமே காக்கா கூட தனக்கு செஞ்ச மாதிரி இன்ஜினியர் வேலை செய்யுது. காக்கா
அங்க வச்சிருக்கிற கட்டுக்கம்பி இருக்குல்ல, சென்ட்ரிங்கார அடிக்கிற கட்டுக்கம்பி, அதை தூக்கி போகுது. என்னன்னா இது கட்டுக்கம்பி தூக்கி போகுதுன்னு பார்த்தா எங்கேயோ இடத்துல கட்டுக்கம்பை இப்படி வைக்குது, அப்புறம் இன்னொரு கட்டுக்கம்பி அப்படி வைக்குது. எப்படி எல்லாம் வச்சு அது ஒரு கூடு கட்டி கடைசியில உள்ள புகுற மாதிரி என்ட்ரன்ஸும் பண்ணி வச்சிருக்குது. இதெல்லாம் கவனிச்சு பாருங்களேன். சின்ன ஒரு அறிவு தான். நானும் கூட அந்த மாதிரி செய்ய மாட்டோம். அந்த ஜந்து அந்த வேலை செய்யுது. ஏபிசிடி எல்லாருக்கும் தெரியுமில்ல? யாருக்கு தெரியாது? எல்லாருக்கும் தெரியும். ஏபிசிடி இஜெட் வரைக்கும் சொல்லுவாங்க சில பேர். ஏ டு இஜெட் வரைக்கும் எனக்கு தெரியுங்களா அப்படின்னா எல்லா வேலையும் தெரியும்னு அர்த்தம். இப்ப சொல்லுங்க, எந்த எழுத்து ஒழுக்கமா இருக்குது? ஏபிசிடில டிசிப்ளினா இருக்கக்கூடிய எழுத்து எது? ஓவா? இல்ல, தெரியுமா? டிசிப்ளினோட ஒழுக்கமா இருக்கிற எழுத்து எது ஏபிசிடில? இங்க யோசிக்கிறீங்க. கியூ. ஆமா, கியூன்னா என்னது? அந்த எழுத்து மட்டும்தான் கியூ. மற்ற எழுத்து எல்லாம் கியூல போகுதா? இது பேரை வச்சிருக்கேன் கியூ, அவ்வளவு ஒழுக்கமானவன். இந்த ஒழுக்கத்தை ஒரு எறும்பு கடைபிடிக்குதுங்க, நீங்க கண்டுபிடிக்க முடியாது. அது எப்படிதான் லைன் போட்டு போகுமோ தெரியாது. யார் எந்த லைன்ல போனாங்களோ அந்த லைன் ஒரு ஜான் இடைவெளி விட்டாலும் கரெக்டா தான் போகும். சரி, இது எதை வச்சு போகுதுன்னு கண்டுபிடிங்க. ஏதோ ஒண்ணு அந்த வழியில அது ஸ்மெல் பண்ணிட்டு போகுது. இந்த எழுதி இப்படி போயிட்டே இருக்கிறப்ப கொஞ்சம் கேட்டு விட்ட இடத்துல உங்க கையை வச்சுட்டு ரெண்டு தேய்ச்சிருங்க. அந்த எறும்பு அந்த வேலை வந்துட்டே இருக்கப்போ நீங்க தேய்ச்சத்துல வந்தோட முட்டிட்டு நேரா போகாது, கொஞ்சம் இப்படி போவோம், கொஞ்சம் அப்படி போவோம். எது வரைக்கும் நீங்க தேய்ச்சிங்களோ அது வரைக்கும் போய் திரும்பி ரிட்டர்ன் ஆகி திரும்பி இப்படி பானை மாதிரி வந்து அந்த லைன் விட்டுட்டு போகுது. நீங்க டெஸ்ட்ராய் பண்ண அந்த பாதைய அது கண்டுபிடிச்சு இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோன்னு போட்டு ஒரு 4 இன்ச்சு வந்துருந்தீங்கன்னா அந்த 4 இன்ச்சு சுற்றி அது போகுது. எவ்வளவு பெருசு அது? சின்னது எறும்பு. அப்போ அந்த எறும்புக்கு தெரியுது டிசியம் எதுன்னு. டிகாட்டா எழுந்து டிசியத்தை கண்டுபிடிச்சு மீண்டும் அந்த வழியாக திரும்பி போகுதுன்னா எவ்வளவு? அது என்ன நம்ம மாதிரி செல்லி எடுத்து கூகுள் மேப் போட்டு இதாங்க பாருன்னு போகுது. அதுக்கு கூகுள் மேப்பே கிடையாது, ஆனா அது கண்டுபிடிச்சு போகுது எறும்பு. அதே மாதிரி நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா இந்த கட்டெரும்போ மற்ற இந்த மாதிரி எறும்போ போயிட்டே இருக்கிறப்போ எக்ஸ்ட்ரா எறும்பு கொஞ்சம் இருக்கு. அந்த எக்ஸ்ட்ரா எறும்பு என்ன பண்ணும்னா தடத்தை விட்டுட்டு வேற பக்கம் கொஞ்சம் தூரம் போய் வரும், அந்த கொஞ்சம் தூரம் போய் வரும். அப்படி ஒரு 4 எறும்பு. அந்த 4 எறும்பு வித்தியாசமா வேற இருக்கும். ஏன் அது அப்படி போகுது? யாருக்காவது தெரியுமா? தெரியாதுல்ல? எறும்பு பாடம் படிக்கணும், வேற ஒண்ணும் இல்லை. அது ஏன் போகுதுன்னா ராணி எறும்பு கூட்டி போறாங்க இவங்க பாதுகாப்புக்கு. ஒரு 10 எறும்புக்கு பின்னால ஒரு கட்டெரும்பு மாதிரி பெருசா இருக்கும், அது ராணி. அந்த ராணியே வேற ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கூட்டி போறாங்க. அது கூட்டி போறப்போ யாரும் வந்து தடங்கை பண்ணக்கூடாது, யாரும் வர்றாங்களா இல்லையா அப்படின்னு பாக்குறதுக்கு இந்த எறும்பு அப்படி இப்படி போய் வருது. வந்துட்டு இங்க சொல்லும் முட்டுது வந்து அப்படின்னா என்ன ஆகும்? அதை பேசுது, தடம் நல்லா இருக்கு போகலாம் அப்படின்னு. அது வந்து போயிட்டே இருக்கும். கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆச்சுன்னு வைங்க, அந்த ராணி எறும்பை சுற்றி பல எறும்பு சுட்டிட்டே போகும். மற்ற எறும்பு எல்லாம் அடிபட்டாலும் பரவாயில்ல. இவ்வளவு நாலேஜ் இருக்குங்க மனுஷன் மாதிரி. நீங்க வேணா ஆராய்ச்சி பண்ணி ஒரு எறும்பு நடக்கிற போறப்ப பாருங்க. வேலை தேடி உணவுக்காக அலையில எறும்பு ஒன்று இருக்கு. அது அலைஞ்சு உணவு இருக்கிற இடம் கண்டுபிடிச்ச பிறகு மீண்டும் வந்து இன்ன இடத்துல உணவு இருக்கு இன்னும் காட்டி கொடுத்த பிறகு பல எறும்பு வந்து அந்த அப்படியே எடுத்துட்டு போகுது. கொண்டுக்கு ஒரு சின்ன ஒரு சர்க்கரையோ வேற செத்து போன ஒரு பூச்சியோ தூக்கி போறதுக்கு
அதை கண்டுபிடிக்கிறதுக்குன்னே அடையிறது. இது எல்லாம் யாரு? ஸ்பை. அவங்க ரகசிய உளவாளிகள். உணவுக்காக கண்டுபிடிச்சிட்டு வர்றது, ஆபத்து வராமல் இருக்கான்னு பார்க்கறதுக்காக யாரும் இல்லைன்னு கண்டுபிடிச்சிட்டு வர்றது, அப்படிதான் இருக்கு. இது மாதிரி விசாரணை பண்றது, ஆராய்ச்சி பண்றதுங்கிறது எல்லா ஜீவராசிகள்கிட்டையும் இருக்கு. ஆனா அதுக்கு அந்த 6வது அறிவுங்கிறது இல்லாதனால நான் தான் ஆன்மா அப்படின்னு சொல்ல தெரியல. அந்த பிறப்பு, இந்த பிறவி மாநில ஜென்மத்துல வந்துருக்கு. நாம தான் ஆராய்ச்சி பண்ணணும். அது இறை தேடுது. நம்ம எதை தேடணும்? நாமளும் இறை தேடணும். ஆனா அந்த பெருசு. இறை தேடுவதோடு இறையும் தேட வேண்டும். இந்த பெரிய இறையை தேடணும், இறைவனை தேடணும். ஏன்னா அந்த மாதிரி புத்தி நமக்கு கொடுத்திருக்கிறாங்க. அதான் இங்க சொல்றார் 17 18 ஆவிரிச்ச யா சக்தி தத் வசாத். அதாவது 18 ததா சர்க பிரம்மனோகோ தேவம் ஆவிரிச்ச திஷ்டதி யா சக்தி தத் வசாத் பிரம்ம விக்ரிதத்துவேன பாசத்தே. பிரம்மத்திற்கும் அதன் காரியமாகிய பிரபஞ்சத்திற்கும் உள்ள பேதத்தை மறைத்து அந்த மறைப்பு சக்தியானது தனது ஆற்றலால் பிரம்மமானது மாற்றத்தை அடைவது போல தோற்றத்தை தருகிறது. இப்ப நமக்கு அப்படிதான் தந்திருக்கு. பிரம்மம் மாற்றம் அடைஞ்சு சிருஷ்டியாகி உலகமா இருக்கிறதா நம்ம நினைக்கிறோம். உலகம் ஆனது உண்மையில எது? பிரம்மம் தான். ஆனா பிரம்மம் உலகம் ஆயிருக்கா? ஆகல. அது அதுவே இருக்கு. இது ஆன மாதிரி காட்டுதான். இப்ப பாம்பு ஒண்ணுதான் இருக்கு, உள்ள ஒரு கயிறும் இருக்கு. நாம பார்க்கறது கயிறு அல்ல, பாம்பைத்தான். அப்ப பாம்பை பார்க்கிறோம், கயிறு பார்க்கல. அப்படின்னா உலகத்துல எதை பார்த்த மாதிரி பிரம்மத்தை பார்க்கல, எதை பார்த்தோம்? பிரபஞ்சத்தை பார்த்தோம். ஆனா பிரபஞ்சத்தையே பார்த்துட்டே இருக்கிறதா யோசனை பண்ண சொல்றாரு. இப்படி மாற்றம் அடையாத ஒரு பொருள் இருக்குன்னு சொன்னா பிரபஞ்சம் மாற்றம் அடையுது. அப்ப மாற்றம் அடையாத பொருள் எது அப்படின்னு பார்த்தா நம்ம எங்க போவோம்? இங்க போய் சேருவோம். அப்ப நாம நம்முடைய விசாரணைய இப்படி எடுக்கணும். 2 பொருள் கிடையாது. பிரம்மம் என்பது ஒன்றுதான் உண்டுன்னா இந்த சிருஷ்டி நிச்சயமா என்னவா இருக்கும்? பிரம்மம் ஆதாரமா இருக்கும். ஆதாரத்தை பார்க்க பயன்படுத்தணும். பாம்பை பார்த்தோம், பாம்பு நிச்சயமா ஆதாரமா இருக்கக்கூடிய ஒரு கயிறு இருக்குது. 2 பொருள் கிடையாது, ஒரு பொருள் தான். பாம்பை பார்க்காம இருக்கணும்னா கயிறை பார்க்கணும். சரி, கயிறை பார்த்துட்டோம். பாம்பு அது கயிறு தான் இது, பாம்பு இல்லைன்னு கண்டுபிடிச்சிட்டோம். இப்ப நம்முடைய அறிவுல அங்க பார்த்தோம்னா, அந்த பொருளை பார்த்தோம்னா பாம்பை பார்ப்போமா கயிறை பார்ப்போமா? பாம்பை பார்க்க மாட்டோம்னா. இங்க என்ன சொல்லுதுன்னா 18 அதன் காரியமாகிய பிரபஞ்சத்தினுடைய தேவத்தை மறைத்தது. தேவம்னா வேற்றுமை மறைச்சு ஒன்னா காட்டுது. பிரம்மத்தை மறைச்சு பாம்பா காட்டுது. தேவம் கண்டுபிடிக்கணும். நம்ம கண்டுபிடிச்சிட்டீங்கன்னு வைங்க, கயிறுன்னு கண்டுபிடிச்சிட்டீங்க, திரும்ப வாரீங்க, அங்க பாக்குறீங்க. இப்ப என்ன தெரியும்? முதல்ல பார்த்த பாம்பு தெரியுமா தெரியாதா? நாம கேட்கறது பாம்பு தெரியுமா தெரியாதா? தெரியாது. ஒரு நாள் கூட்டி போய் காட்டணும். கையில தெரியாம பாம்பாவே பார்த்துட்டு ஒரு டிஸ்டன்ஸ்ல கொஞ்சம் அறிவை பயன்படுத்தி அப்படியே கொஞ்சம் பக்கம் பக்கம் போயிட்டு விளக்கெல்லாம் எடுத்து பார்க்குறப்போ கண்டுபிடிச்சோம். அட கயிற்றை போய் பாம்பு நினைச்சிட்டேன், அது கயிறு அப்படின்னு நினைச்சு வீட்டு வச்சா நமக்கு என்ன வந்தது? ஞானம் வந்துருச்சு. பாம்பை மறைச்சது கயிறு இன்னொன்னு கண்டுபிடிச்சிட்டோம், நமக்கு ஞானம் வந்துருச்சு. நாம இப்ப ஞானி. தூரமா அதே வாரம்
இப்ப பார்க்கிறோம். நம்ம ஞானி இப்ப என்ன பார்ப்போம்? முதல்ல என்ன பார்ப்போம்னு சொல்லுங்களேன். பாம்பை பார்ப்பீங்களா? பார்ப்போம். கூடவே இன்னொன்னும் பார்ப்போம். அப்படி சொல்லுங்க. மங்களமா சொல்ற மாதிரி கையில பார்ப்போம், பாம்பை பார்க்க மாட்டோம்னு சொல்லாதீங்க. கையிலையும் பார்ப்பீங்க, பாம்பையும் பார்ப்பீங்க. உங்க ஞானம் என்ன சொல்லும்னா, பாம்பா தெரியுது உண்மையில கயிறு, அது பாம்பு கிடையாது. அதனால உங்களுக்கு இப்ப என்ன செஞ்சது? பேதத்தை மறைத்தறியது ஆவரணம். பாம்பா காட்டியது எது? விக்ஷேபம். இப்ப நீங்க விசாரணை பண்ணி திருக்க பார்த்துட்டீங்க, திருஷ்யத்தையும் பார்த்துட்டீங்க. திருஷ்யமானது வேற எதுவும் இல்லை. அது என்னது? கயிறு தான். பாம்பா தெரிஞ்சாலும் அது கயிறுக்கு அந்நியமாக அந்த இடத்துலதான் அது தெரியுது. பாம்பு ஒண்ணு இருக்குது, கயிறு ஒண்ணு இருக்குது, அப்படி இல்லை. கயிறு தான் பாம்பா தெரியுதுன்னா பிரம்மம் தான் இந்த உலகமா தெரியுது. அப்ப நீங்க இந்த உலகத்துல எதை தொட்டாலும் எதை தொட்டீங்க? நாம உணரல, அவ்வளவுதான். இதான் சொல்றார். திருஷ்யத்தை கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா அது இருக்குதான் அப்படிங்கிற அறிவும் நமக்கு தெரிய வந்துடும். அதுக்கு பேரு பிராதிபாசிக சத்தியம் அப்படின்னு சொல்ற. விவகாரிக சத்தியம், பாரமார்த்திக சத்தியம். விவகாரிக சத்தியம்னா பொய்ய பார்க்கிற சத்தியம். பாரமார்த்திக சத்தியம்னா அதுக்கு பின்னணியில் இருக்கக்கூடிய உண்மையான சத்தியம். வேதங்கள்ல படிக்கிறப்போ இந்த பொய்யான சத்தியத்துக்கு சத்தியம்னு சொல்ல மாட்டாங்க. என்னன்னு சொல்லுவாங்க? நான் ஏற்கனவே சொல்லியிருக்கு. ரிதம் 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 ஞாபகம் இருக்கா? ரிதம்னு ஒண்ணு, சத்தியம்னு ஒண்ணு. ரிதம்ங்கிறது பொய்யான சத்தியம். என்னங்க இது பொய்யான சத்தியம்? சத்தியம்தான், ஆனா அது இல்லை. சத்தியம்ங்கிறது உண்மையான சத்தியம். அதனாலதாங்க சாந்தி மந்திரத்துல பொய்யான சத்தியத்துல இருந்து என்னைய உண்மையான சத்தியத்துக்கு கொண்டு போ. அசத்தவமா சத்து கமைய. அசத்துங்கிறது என்னது? பொய்யானதுன்னு சொல்லலையே. அசத்துன்னா என்ன பொருள்? சத்தியம்னா என்னது? சத்துன்னா உண்மை, அசத்துன்னா உண்மை இல்லாதது. பொய்ன்னு ஏன் சொல்றீங்க? இது புரியுதா? உண்மை இல்லை. அதுக்குதான் நான் சூரியனை பத்தி சொல்லியிருந்தேன். சூரியன் உதிக்குது, தினமும் காலையில கிழக்கிருந்து மேற்க போகுது, மறையுது, தீமை கிழக்க உதிக்குது, மேற்க வந்து. இது உண்மையா பொய்யா? உண்மையா இல்லையா? இப்ப இதெல்லாம் நம்ம விசாரிக்கிறப்ப நம்ம தலை சுத்துது, பூமி சுத்துதோ இல்லையோ, என்ன பண்றோம்? என்னடா இது? உண்மைதான், ஏன்னா கண்ணால பாக்குறோம்ல. அப்போ சூரியனானது கிழக்கிருந்து மேற்க போறத கண்ணால பாக்குறப்ப அதை எப்படி இங்க பொய்ன்னு சொல்ல முடியும்? அதனால இது கண்ணால பார்க்கணும், இது உண்மைதான். ஆனா இது என்ன சொல்ற? கீழான உண்மை. இது பக்குவமானோம்னா மேலான உண்மையை கண்டுபிடிப்போம். அதுதான் புத்தி யோகத்துல இருக்கக்கூடியது. அப்ப கண்டுபிடிச்சு சொல்லிட்டாங்க, நமக்கு ஒரு அறிவு வந்துச்சு. இப்ப சொல்லுவோம், இப்ப கிழக்கு சீதை மேய்க்க போயிருந்தா உடனே நம்ம இல்லை சொல்றோம்ல. இல்லை சொல்ற நாம எப்பவுமே என்ன சொல்லணும்? கிழக்கு சீதை மேய்க்க போகுதுன்னு சொல்லலாமா? அதுக்கு பதிலாக என்ன சொல்லணும்? பூமி மேய்க்க கிழக்க சுத்தி வச்சுங்களே சொல்லணும். அப்பதானே அது கிழக்கு மேய்க்க போகும். பூமியோட பேசி நம்ம சுத்துறதா சொல்லணும். சொல்ல மாட்டோம்.
ஏன்னா கண்ணால் எதை பார்க்குறோமோ. அதனால தான் இது விவகாரிகம். அப்படின்னா என்ன அர்த்தம்? நடக்கிறது. இது இயற்கையாகவே விவகாரிகம்னா நடக்கிறது. மக்களுக்கு பிரச்சனை வந்துச்சுன்னு வையுங்க, இந்த விவகாரிகத்தை அவங்க என்ன சொல்றாங்க? விவகாரம் தாங்கணும். விவகாரம்னு சொல்றோம்ல, இதுதான் அந்த பிரச்சனை. அதனாலதான் இங்க சொல்லப்படுது, விவகாரிக உண்மையா இருக்கிறப்ப அது பாம்பு, நிஜமா இருக்கிறப்ப சத்தியமா இருக்கிறப்ப அது கயிறு. ஆனா பாம்பு இல்லைன்னு சொல்லாதீங்க, தெரியுது உண்மையாது. ரெண்டும் தெரிஞ்சு வேறுபாடு இல்லாம நீங்க பார்த்தீங்கன்னா பிரம்ம சர்க்கயோகோ, பிரம்மத்தையும் பிரபஞ்சத்தையும் சேர்ந்து இருக்கக்கூடிய தாதாத்மியத்தை கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா நீங்க மயங்க மாட்டீங்க. அப்படி கண்டுபிடிச்ச ஆள் யாருன்னா ஈஸ்வரன். நானும் கண்டுபிடிச்சிட்டோம்னா நாம யாரு? அதான். அப்போ அங்க ஈஸ்வரன் மறைஞ்சு போயிடுவான், நாம தான் அது. அதனாலதான் வாக்கியம் என்ன சொல்லுது? தத் துவம் அசி. நீ அதுவா இருக்க, கண்டுபிடிச்சிக்கோ, பாரு, கண்டுபிடி, பேசு அப்படின்னு. அதனால மிச்சத்தை முடியல, 25 வரைக்கும் வரணும், 18 தான் வந்திருக்கோம். 19, 20, 21 இன்னும் ஒரு வாரமா பார்த்துட்டு இந்த சம்மரைஸ் ஆன பிறகுதான் 26வது ஸ்லோகம் நம்ம படிப்போம். அதுக்கு இடையில உங்களுக்கு முடிஞ்சா ஒரு வேலை செய்யுங்க. இந்த ஸ்லோகத்தில் வரக்கூடிய சில வார்த்தைகள் இருக்குல்ல, அதெல்லாம் எழுதி 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 அதோட அர்த்தம் அங்கேயே இருக்கும். இல்லைன்னா விட்டுருங்க, வார்த்தையை மட்டும் பிரம்ம சர்க்கயோகோ, தாதாத்மியம், தாத்பரியம், இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் வருது பாருங்க, அதெல்லாம் நீங்கள் எழுதுங்க. எழுதிட்டே வந்தோம்னா அது நம்ம சம்மரைஸ் பண்ணுறதுக்கு பயன்படும். அடுத்த வாரம் வரப்ப நானே எழுதிட்டும் வரேன், நீங்களும் எழுதிட்டு சரணாவதி சொல்கிறோம். ஓம் சகனா பவது சகனோ புனத்து சக வீர்யம் கரவாவகை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவகை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் தத்சத்.